Hi dear students, நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இது யூனிட் எக்ஸசைஸ் 3 அல்ஜிப்ராவில் யூனிட் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சம்ஸுக்காக நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நான் அங்கேயும் திரும்ப சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பசங்க நிறைய பேர் இதை டெஸ்ட் எழுதும்போது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு மட்டும்தான் அவங்க கவனிப்பாங்களே தவிர, இங்கே இருக்கிற அந்த ப்ராக்டிக்கல் சென்டென்ஸ், இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டிங்ஸில் கொடுத்த விஷயத்தை நான் எப்படி ஈக்குவேஷனாக மாற்ற போகிறேன்றது தான் முக்கியம். அறிவாளிங்க அதை தான் கவனிப்பாங்க. ஓகேவா? அப்போ தான் அவங்களால எக்ஸாமில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியோ அதை கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். அதை சால்வ் பண்ணுறது விஷயம் கிடையாது. பட் தேர் மேட்டர், அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாருமே நிறைய பெரும்பாலான பேர் செஞ்சுருவீங்க. ஸோ திங் இஸ் தட் ஹவ் ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் ஈக்குவேஷன், இந்த சென்டென்ஸை வந்து எப்படி நான் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் அதில் தான் கவனம் செலுத்தணும். I will spend more time with that. Okay, first sentence பாருங்களேன். 150 students, 150 students are admitted to a school. ஒரு ஸ்கூலில் 150 குழந்தைகளை அட்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு ஸ்கூலில் 150 சில்ட்ரன்ஸை அட்மிட் பண்ணுறாங்க. அடுத்த சென்டென்ஸுக்கு வரலாம். They are distributed over 3 sections A, B and C. ஸோ ஏதோ ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி இந்த 150 பேரை சமமாக பிரித்து போடுற மாதிரி இருந்ததுன்னா 3 செக்ஷனில் பிரித்து போடுறதுனா 50-50-15 போட்டுக்கலாம். ஆனால் அப்படி போடலை. ஏதோ ஒரு க்ரைட்டீரியா, ஏதோ ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது என்ன மாதிரியான ரூல்ஸ்னு தெரியல. ஸோ ஆனால் ஏபிசி அப்படிங்கிற ஒரு 3 செக்ஷனில் இந்த 150 பேரை அவங்க பிரித்து போட்டிருக்காங்க. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது பாருங்க, இப்போ கொடுக்குற அந்த க்ளூவை கவனி. ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து 150 பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் 3 செக்ஷன்ஸ், 3 செக்ஷன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்த சென்டென்ஸை கவனி. இஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி, அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 குழந்தைகளை செக்ஷன் ஏவிலேருந்து 6 குழந்தையை இட்டுக்கிட்டு போயிட்டு செக்ஷன் சியில் உட்கார வச்சிடுறாங்க. ஓகேவா? செக்ஷன் சிக்கு போய் செக்ஷன் ஏவுக்கு போய் அங்கேருந்து 6 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு 6 குழந்தைங்களை இங்கே உட்கார வச்சிடுறாங்க. அப்படி உட்கார வச்சா த செக்ஷன்ஸ், இந்த 2 செக்ஷனும், இந்த ஏ என்ற செக்ஷனும் சி என்ற செக்ஷனும் வில் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஓகேவா? இப்போ செக்ஷன் ஏவிலேருந்து 6 குழந்தைங்களை கூட்டின்னு போய் செக்ஷன் சியில் உட்கார வச்சிட்டாங்கன்னா செக்ஷன் ஏவிலையும் செக்ஷன் சிலையும் சமமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். இந்த இடம் வந்து நிறுத்துறேன். ஐ வில் கம் லேட்டர், பின்னாடி அதுக்கப்புறம் வரேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, கடைசியாக அவங்க கேட்குறது என்னன்னா, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 செக்ஷன்ஸ். அந்த 3 செக்ஷன்லையும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நானும் ப்ராப்பராக அதுக்கப்புறம் வரேன். ஸோ செக்ஷன் ஏவில் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது செக்ஷன் பி, இது செக்ஷன் சி, இது செக்ஷன் ஏ, இது செக்ஷன் பி, இது செக்ஷன் சி. ஓகேவா? ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபைனலான கொஷின். அந்த வார்த்தையை முன்னாடியே படிச்சிருக்கேன். இங்கே இன்னொரு க்ளூ இருக்குது. ஐ வில் கம் லேட்டர். ஸோ இது நல்லா கவனிங்க. ஏன்ற செக்ஷனில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரியாது, பின்ற செக்ஷனில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரியாது, சின்ற செக்ஷனில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்றது தெரியாது. ஐ ஹவ் அஸ்யூம்ட் தட் ஆஸ் எக்ஸ் ஒய் இசட். இது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போது நான் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை என்னவா ஆக்குறேன்னு பாரு. இந்த ஸ்கூலில் வந்து எத்தனை பேரை ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணாங்க? 150 பேர் அட்மிட் பண்ணாங்க. அப்படின்னா இந்த எக்ஸையும் ஒய்யையும் இசட்டையும் 3 பேரையும் நம்ம இந்த 3 டோட்டலையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் 150. ஆமாம், ரைட்? ஸோ இது புரிஞ்சிக்க முடியுதா? திஸ் இஸ் த திங். இதனால தான் வந்து உங்களால் டெஸ்ட்டில் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த சென்டென்ஸை ஈக்குவேஷனாக மாற்றத்தில் யூ ஸ்பெண்ட் மோர் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வில் பி இந்த எக்ஸையும் ஒய்யையும் இசட்டையும்
number of students in section A, number of students in section B, and number of students in section C. If you add all these things, you will get 150. You must get 150. எல்லா குழந்தையும் செக்ஷனில் போட்டிருப்பாங்க தானே, அப்போ கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது இது வந்து ஒரு கிளாஸ் ரூம், இது வந்து ஒரு கிளாஸ் ரூம், இது ஒரு கிளாஸ் ரூம். ஓகேவா? இங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கேருந்து 6 குழந்தைய எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல 6 குழந்தைய நான் உட்கார வச்சிட போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? யூ இமேஜின் தட் ஒரு கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு 6 பேரை இட்டுட்டு வரேன், இன்னொரு கிளாஸ் ரூமில் 6 பேரை உட்கார வச்சிடுறேன். அப்படி உட்கார வச்சா என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ஈக்குவலாக ஆகிடும். see how I am going to express this in equation. எப்படி நான் அது ஈக்குவேஷனில் டிசைட் பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதில் -6 அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 அங்கேருந்து கழிச்சிட்டேன், 6 எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ அப்போ இந்த செக்ஷன்லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 6 எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்த்துக்கிறேன், +6 இங்கே சேர்த்துடுறேன். இப்படி ஆச்சுன்னா இந்த செக்ஷன்லையும் இந்த செக்ஷன்லையும் சமமாக இருக்குது. யூ லிசன் திஸ் ஈக்குவேஷன். நான் என்ன செஞ்சிட போகிறேன் அப்படின்னா, எக்ஸ்ன்றது என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏ. அதுலேருந்து 6 சப்ராக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் சி இசட், அதில் 6 ஆட் பண்ணிடுறேன். இதை மாதிரியான ஒரு ஆல்ட்ரேஷனை பண்ணும்பொழுது இது ரெண்டுமே ஈக்குவலாக ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் த வே தட் ஐ ஷுட் எக்ஸ்பிரஸ் பை ஈக்குவேஷன். இங்கே இருக்கிற சென்டென்ஸை நான் எப்படி அது ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற பாருங்க. யூ ஸ்பெண்ட் மோர் டைம், ரிப்பீட்டட்லி ஐ எம் சேயிங். இதில் நீ கவனம் செலுத்தினா தான் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிவிடும். ஏன்னா எலிமினேஷன் மெத்தடில் நீ நிறைய சம்ஸை சால்வ் பண்ணியிருக்க. சரி, இப்போ நம்ம இப்படியே விட தேவையில்ல. கான்ஸ்டன்ட் RHS சைடு வச்சுட்டு வேரியபிள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ரைட். ஸோ இந்த இசட் எந்த பக்கம் எடுத்துட்டோம்னா -z, and if you take that -6 to RHS side, and you will get +6. ஸோ இது எடுத்துன்னு போயிடலாம். அப்போ இது வந்து x minus z equal to 12. x minus z is equal to 12. Can you get me? ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துட்றேன், இதுக்கு ஈக்குவேஷன் 2 நேம் கொடுத்துட்றேன். ஸோ இது புரியுதா? ஸோ செக்ஷன் ஏவிலேருந்து 6 குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டு செக்ஷன் சியில் உட்கார வச்சிடுறேன். ஸோ செக்ஷன் ஏவிலேருந்து 6 குழந்தை எடுக்கிறாங்க, செக்ஷன் சியில் உட்கார வைக்கிறாங்க. இதனால் அந்த 2 செக்ஷன்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாயிடுது. ஸோ திஸ் இஸ் த வே தட் ஐ ஷுட் எக்ஸ்பிரஸ் தட் இன் ஈக்குவேஷன். ஓகே தானா? x minus z is equal to 12. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்த குழுக்கு போகலாம். if 4 times of the student in section C, பாருங்க 4 times of the students of section C அப்படின்னா என்ன அர்த்தம்? செக்ஷன் சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை 4 times ஆக்குறாங்க, 4 மடங்கு ஆக்குறாங்க. 4 மடங்குனா என்ன அர்த்தம்? 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அதை 4 மடங்கு ஆக்கணும்னு என்ன அர்த்தம்? 40 ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதை 4 மடங்கு ஆக்கணும்னு என்ன அர்த்தம்? 80 ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ 4 times of the students in section C, செக்ஷன் சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை 4 times ஆக்கினா எக்ஸிட்ஸ் அது ரொம்ப அதிகமாகிடுது. 4 மடங்கு ஆக்கினா அது ரொம்ப அதிகமாகுது. எப்படி அதிகமாகுது அப்படின்னா, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏ பை தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் பி. இதை நான் புரிய வைக்கிறேன் பாரு. இதை 4 மடங்கு ஆக்கணும், இதை 4ஆல் பெருக்கணும். செக்ஷன் சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை 4 மடங்கு ஆக்கிட்டா இது ரொம்ப பெருசாகிடுச்சு. எவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னா, செக்ஷன் ஏவில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தையும் செக்ஷன் பியில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை போல அதிகமாக்கிடுது. இதை வந்து இதை போல அதிகமாக்கிடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. இப்போ ஓகே, இது புரியும் நினைக்கிறேன். இதில் இருக்கிறத போல செக்ஷன் ஏவை எந்த அளவுக்கு அதிகமாக்குதுன்னா செக்ஷன் பியில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக்கிடுது. ஓகே, number of students in section A by the number of students in section B. செக்ஷன் ஏவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை செக்ஷன் பியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் அளவுக்கு அதிகமாக்கிடுது. ஸோ அப்போ x + y, அப்போ 4z, நல்லா கவனி,
4z is equal to x plus y. ஸோ செக்ஷன் சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் 4 மடங்கு பெருசாகிடுறாங்க. 4 மடங்கு பெருசாக்குனா அது ரொம்ப அதிகமாகுது. எவ்வளோ அதிகமாகுது அப்படின்னா exceeds the number of students in section A. செக்ஷன் ஏவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை விட அது அதிகமாகிடுது. exceeds the number of students of section A. செக்ஷன் ஏவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை விட அது ரொம்ப அதிகமாகிடுது. எவ்வளோ அதிகமாச்சு? by the number of students in section B. by the number of students in the section B. ஸோ இதான் அந்த ஈக்குவேஷன். அப்போது 4 மடங்கு ஆக்கும்போது 4 மடங்கு ஆக்கும்போது செக்ஷன் ஏவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை விட இது அதிகமாகிடுது. எவ்வளோ அதிகமாகிடுது? ப்ளஸ் ஒய் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் பி. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4z. சார் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4zன்னு எழுதிக்க வேண்டியது தானே? அதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஆனால் நான் அந்த சம்மை வேறு மாதிரி சால்வ் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி கிடச்சிருக்குதுல. இது ஈக்குவேஷன் 3. ஓகே, ஸோ இப்போ சம்முக்கு வாங்க. இம்மா நேரம் நான் சொன்னதை திரும்பவும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ இந்த சம்மில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து இந்த சென்டென்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷனாக மாற்றினது தான். இப்போது எக்ஸ்னா என்னது, ஒய்னா என்னது, இசட்னா என்னது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. லெட் எக்ஸ் be the number of students in section A. அதே மாதிரி இது number of students in section B. Don't write like this, you write the sentence like this. இது section B, இது வந்து number of students in section B. Can you get me? So if you add all these things you should get 150 because 150 students were admitted in this school. And if you shift 6 students from this section to this section, these two sections will be equal. அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ்லேருந்து 6 எடுத்துடுறீங்க, அந்த 6 எடுத்துகிட்டு போய் இசட்டில் ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஈக்குவேஷன். செக்ஷன் சியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை 4 மடங்கு அதிகமாக்கினீங்க அப்படின்னா செக்ஷன் ஏவை விட அதிகமாகிடுது. அது எவ்வளோ அதிகமாகிடுது அப்படின்னா அது கூட செக்ஷன் பியை சேர்க்குற அளவுக்கு அது அதிகமாக இருக்குது. யூ ரீட் தோஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். முக்கியமாக நீங்கள் இதுதான் எழுதி பார்க்கும்போது இந்த கொஷினை மட்டும் எழுதிட்டு ஒரு அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 150, எக்ஸ் மைனஸ் இசட் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 6, 4z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் எழுத மாட்டீங்க. ஓகேவா? யூ ஷுட் ரிலேட் வித் திஸ் சென்டென்ஸ். ஓகே, அதுதான் முக்கியமான விஷயம். அறிவாளிங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? யூ சால்வ் பை எலிமினேஷன் மெத்தட். ஓகே, நான் எப்படி வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஒர்க் அவுட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தட். வாட் இஸ் த சப்ஸ்டியூஷன் மெத்தட் தட் யூ ஹேவ் லேர்ன்ட் இன் 9th ஸ்டாண்டர்ட்? கண்டிப்பாக இது 9th சால்வ் பண்ணியிருப்பீங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு அது ஈஸியான வழியாக இருக்கும். ஓகேவா? சப்ஸ்டியூஷன்னா என்னது? சப்ஸ்டியூஷன்னா என்னது? ஒன்று இருக்க வேண்டிய இடத்துல இன்னொன்று எட்டு வந்து உள்ளார வைக்கிறது. அதான் சப்ஸ்டியூஷன். தட் இஸ் த மீனிங் ஆஃப் சப்ஸ்டியூஷன். பிரதியிடுதல். ஒன்று இருக்க வேண்டிய இடத்துல இன்னொன்று பொறுத்துறது, அதுக்கு சமமான ஒன்று பொறுத்துறது. யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, இவருக்கு பதில் இந்த இடத்துல ஒருத்தவங்களை எட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், இவருக்கு சமமான பவர் உள்ள ஒரு ஆள் அவர், அதை தான் நம்ம சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா சார் இந்த இடத்துல பண்ண போகிறீங்க, யூ லிசன் திஸ் ஈக்குவேஷன். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போதே ஒரு விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஒரு ஈக்குவேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரே ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா. இப்போ பாரு, நான் என்ன செய்கிறேன் பாரு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4z. ஓகே, அப்போ இதுக்கு சமமானவர் தான் இந்த 4z, இதுக்கு சமமானவர் இந்த 4z. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்க வேண்டிய இந்த இடத்துல இந்த 4z எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சப்ஸ்டியூஷன் நடக்குதா அதில்? அதுக்கப்புறம் ஈக்குவேஷனில் ஃபுல்லாக என்ன ஆகிடும், வெறும் இசட் மட்டும்தான் இருக்கும். இசட்டுடைய வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். யூ ப்ளீஸ் லிசன் திஸ். Equation 1 implies, let me write that equation once again, x plus y is equal to 150. இதை எடுத்துட்டு இந்த x plus y இருக்க வேண்டிய 4z ன்னு வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ 4z plus z equal to 150. Can you get me? So this is the substitution. In the place of x plus y I substituted this 4z. நம்ம பிளான் படி ஈக்குவேஷனில் பாருங்கள், ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. நான் இதெல்லாம் பேசியே ஆகணும் கண்டிப்பாக. இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசணும் தான், பட் இதெல்லாம் பேசி ஆகணும். ஒரு ஈக்குவேஷனில் ஒரு வேரியபிள் ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அண்ட் இஃப் யூ ஆட் தீஸ் டூ திங்ஸ் யூ வில் கெட் 5z ஈக்குவல் டு 150. தென் z இஸ் ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 5. If you cancel this,
3 5s are 15, 0. So Z is equal to 30. So the number of students in the section C, the number of students in the section C is 30. The number of students in the section C is 30. Okay, can you get me? Okay. இப்போ நம்ம இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்க இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது. இந்த Z equal to 30 எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். எப்படி சார் சொல்றீங்க? திடீர்னு ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நான் என்ன லாஜிக்ல போறேன்னு உங்களுக்கு புரியல. Z equal to 30 எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு வேரியபிள் இருக்கு. அது ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தெரியாம மாறிடும். அதுதான் என்னுடைய கவனம். அதனால தான் என்னால அதை செய்ய முடியுது. So I am going to substitute this value in the second equation. So x minus in the place of Z, let me substitute this 30 equal to 12. Then x is equal to 30 plus 12. Am I right? So x is equal to 42. X is equal to 42. So the number of students in the section A is 42. இப்போ அடுத்து என்ன செய்யலாம்? y கண்டுபிடிக்கிறதுக்கு there are two ways to find the value of y. You can use this equation or this equation. எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். x உடைய வேல்யூ z உடைய வேல்யூ இங்கே இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், or you can substitute the x உடைய வேல்யூ z உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Let us use that first equation. எது ஈஸியோ அதை பிக் பண்ணிக்கிறேன். x plus y plus z equal to 150. நீங்க எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் சப்ஸ்டிட்யூஷன்ல போடுறேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்போ x உடைய வேல்யூ வந்து 42, இது y அப்படியே இருக்கட்டும், plus the value of z is 30 is equal to 150. So if you add this you will get 72, am I right? 72 plus y is equal to 52. 72, and bringing this 72 to RHS side minus 72. Okay, so 152 la 72 subtract பண்ணுவோம். So this is 0, 15, 80. correct ah? 780. அப்ப y is equal to 80. So அப்ப number of students in section A is 42. am I right? 42. அதே மாதிரி number of students in section B is 80. number of students in section C is 30. ஓகே, இப்போ நம்ம யோசிக்கலாம். ஸோ 42 in section A, B வந்து 80, செக்ஷன் Cல வந்து 30. இது எல்லாத்தையுமே 42, 80. இது வந்து 72, இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டாக்கா சாரிப்பா, இது வந்து இங்கே 15 தானேப்பா இருக்குது, இங்கே ஏன் 52ன்னு போட்டோம்? சாரி, இதில் ஒரு தப்பு இருக்குது. 150. ஓகே, ஸோ இந்த இடத்துல 50 வந்துடும். இதுலேருந்து 50யை சப்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். 4, 10, 10ல் 2 போயிடுச்சுன்னா 8 and 78. ஸோ திஸ் இஸ் 78. இங்கே 50 வந்துடும். சாரி, இது 78. அப்போ இந்த இடத்துல 78 வந்துடும். சாரி, 78. ஓகே, ஸோ நான் மிஸ்டேக்காக எழுதிட்டேன். ஓகே, இது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஆன்சர் செக் பண்ணலாம். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க? அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூட்டினாக்கா 150 ஸ்டூடெண்ட் அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா 150 தான் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 72, இது வந்து ஒரு 78, இது வந்து 0, 1, 150. 150 பேரை அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது டேலி ஆகுது. இப்போ பாருங்களேன், செக்ஷன் ஏவிலேருந்து 6 பேரை எடுத்துருங்க. 6 பேரை இதுலேருந்து எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 36 ஆகிடுமா? அது 6 பேரை எடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த 6 பேரை தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்க, 36 ஆகிடும். 36 ஆகிடும். கரெக்டாக? அப்போ இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு பாருங்கள், தே சீம்ஸ் டு பி ஈக்குவல். அந்த செகண்ட் ரூலையும் அது இதாகிடுச்சு. அடுத்தது பாருங்களேன், இன்னொரு விஷயம், இதை 4 மடங்கு பெருசாக்குங்க. 4 மடங்கு பெருசாக்குனீங்கன்னா என்ன வரும்? 120. அப்போ ஏவை விட அது பெருசாக இருக்கா? ஆமாம், ஏவை விட ரொம்ப பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா, இது கூட பி செக்ஷனை ஆட் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். இது 0, ரிமைனிங் 1, 11, 12. இப்போ ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் திஸ் ஆன்சர் இஸ் சாட்டிஸ்ஃபைங் ஆல் தீஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ
ஸோ நான் திரும்ப சொல்கிறது தான், இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஐ டிடன்ட் டேக் மச் டைம். ஸோ நான் இது மிஸ்டேக்காக எப்படி இதை 52ன்னு எழுதுனேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சரியாக எழுதிட்டேன். ஆனால் முக்கியமான விஷயமே என்னென்னா, நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது வந்து இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் ஈக்குவேஷனாக மாற்றுறதுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களால் டெஸ்ட்டில் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். வில் see the next sum. Thank you.